தமிழ்நாடு MBBS மற்றும் BDS கவுன்சிலிங்ல நீங்க வந்து சீட்டை வந்து புக் பண்ணிட்டீங்க. சோ இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டாவோ இல்ல அதர் ஸ்டேட்லயோ வந்து ஒரு மெடிக்கல் சீட் வந்து கிடைச்சிருச்சு. சோ இது தமிழ்நாட்டுல புக் பண்ணிருக்கக்கூடிய உங்களோட சீட்டை வந்து நீங்க வந்து ரிட்டர்ன் வந்து கொடுக்க போறீங்க, டிஸ்கண்டினியூ பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு ஃபைன் பெனால்டி அமௌண்ட்ஸ் வந்து இருக்கு அப்படின்றத இந்த பதில நம்ம தெரிஞ்சுக்க போறோம். தமிழ் பேசும் அனைத்தவர்களுக்கும் நன்றிகள் வணக்கம். நாங்கள் புகழேந்தன். இன்றைய பதில நம்ம தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். சோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அப்ளை வந்து செஞ்சிருப்போம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ன கொடுத்திருப்பாங்க பாத்தீங்கன்னா வந்து சோ உங்களுடைய சீட்டை வந்து நீங்க வந்து ரிட்டர்ன் வந்து சப்மிட் பண்ண போறீங்க, உங்களுடைய சீட்டை வந்து டிஸ்கண்டினியூ வந்து பண்ண போறீங்க அப்படின்னா சோ நீங்க வந்து அப் டு பாத்தீங்கன்னா 10 lakh வரலாம் நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிட்டு தான் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் கொடுத்திருப்பாங்க. MBBS சீட்டை வந்து நீங்க 3rd ஆகஸ்ட்குள்ள நீங்க வந்து ரிட்டர்ன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பெனால்ட்டியும் வந்து கிடையாது. சோ அதே நீங்க வந்து 4th and 5th குள்ள நீங்க ரிட்டர்ன் பண்ண போறீங்க அப்படின்னா 1 lakh ரூபியும் 6th அல்லது 6th பிறகு வந்து பண்ண போறீங்க அப்படின்னா சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா 10 lakh DD வந்து எடுத்துட்டு தான் அப்பதான் நீங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் வந்து வாங்க முடியும். BDS சீட்டை நீங்க வந்து ரிட்டர்ன் பண்ண போறீங்க அப்படின்னா 4th ஆகஸ்ட்குள்ள நீங்க வந்து ரிட்டர்ன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸும் வந்து கிடையாது. சோ அதே பாத்தீங்கன்னா நீங்க வந்து 5th and 6th குள்ள நீங்க வந்து உங்களுடைய கண்டினியூ சீட்டை வந்து டிஸ்கண்டினியூ வந்து பண்ண போறீங்க அப்படின்னா சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா 1 lakh ரூபி வந்து DD எடுத்துட்டு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் வாங்க முடியும். அதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா 7th அல்லது 7th பிறகு நீங்க வந்து சப்மிட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுடைய சீட்டை வந்து சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா 10 lakh ரூபி DD எடுத்து அதுக்கப்புறம் தான் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து ரிட்டர்ன் வந்து வாங்க முடியும். சோ இதனால என்ன சொல்ல வரோம் பாத்தீங்கன்னா நீங்க கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து 1க்கு 2 தடவை இல்ல 3 தடவை வந்து ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. நன்றி.